Hi everyone, good morning there in India and welcome back to my channel Pavitra Vlogs on Wheelchair. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? How was your weekend? இன்னைக்கு yet another vlogல உங்க எல்லாரையும் மீட் பண்றதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கு. And கண்டிப்பா இந்த vlogகும் உங்களுக்கு லஞ்ச் காம்போ மெனுவோட and ஒரு ஷாப்பிங்கோடையும் சேர்ந்து வரப்போகுது. நிறைய பேருக்கு நான் காமிக்கிற ஷாப்பிங் வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு அப்படின்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. Thank you so much for the support. ஸோ பிஃபோர் கெட்டிங் இன்டு த வீடியோ எப்பயும் போல் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ரொம்ப சிம்பிளான செம்ம டேஸ்டியான ஒரு லஞ்ச் காம்போ மெனு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு ஸ்பூன் பயத்தம்பருப்பு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இங்கே நான் ஊற வச்சுருக்கேன். இது நமக்கு உடம்பு முடியாத டைமில், ரொம்ப டயர்டாக இருக்கிற டைமில், அது மட்டும் இல்லாமல் ஸ்டொமக் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கிற டைம்லலாம் இந்த ரசம் வச்சு சாப்பிட்லாம். லெமன் ரசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப வேர்சடைலான ஒரு டிஷ் அண்ட் இதுக்கு புளி ஊற வைக்க வேண்டாம். வேலைகள் எல்லாமே செம்ம சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ சிம்பிளாக ரசம் வைக்கிறதுனால நான் வந்து இங்கே வந்து வாழைக்காய் தவா ரோஸ்ட் பண்ண போகிறேன். என்னுடைய ஸ்டைலில் இது ரெண்டுமே நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் பண்ணுற டிஷ் எல்லாமே பார்த்திங்கன்னா செம்ம குவிக்காக தான் இருக்கும். பிகாஸ் ஆன் வீல் சேர் ½ an hour to 40 minutesக்குள்ளே நான் எதாக இருந்தாலும் முடிக்கணும்னு நினைப்பேன். அதை தவிர கட்டிங் டைம்லாம் கொஞ்சம் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் இந்த மாதிரி ஒரு இன்ச்சு சைஸ் திக்னஸில் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன். நம்ம பஜ்ஜிக்கெலாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி. பட் கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஏன்னா இது தவாவில் ரோஸ்ட் பண்ணும்போது ரொம்ப மெல்லிஸாக இருந்தால் ஒரு மாதிரி தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரசத்துக்கு தேவையான பூண்டு தட்டி வச்சுருக்கேன், கொஞ்சமாக தக்காளி அண்ட் இதுக்கு டெஃபினட்டாக லெமன். புளி நம்ம ஊற வைக்க போகிறதில்ல. ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனால் அவ்வளோ ஒரு டேஸ்டியான ஒரு ரசம். இது சூப் மாதிரி குடிக்கலாம், சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஈவினிங் சைட் டிஷ் டின்னருக்கு நான் உங்களுக்கு பண்ணுவேன். நான் அதையும் ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வாழைக்காயை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா அது கொஞ்சம் ஊறினா தான் வந்து ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக உப்பு, கார மிளகாப்பொடி, அப்புறம் சாம்பார் மிளகாப்பொடி, கண்டிப்பாக பெருங்காயப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணால் கடலை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அரிசி மாவு தான் யூஸ்வலாக ஆட் பண்ணுவேன். ஸோ இது எல்லாத்தையும் தேவையான அளவு எடுத்துகிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட் மாதிரி நம்ம கையில் மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம அந்த பஜ்ஜி பேட்டரை மாதிரியே தான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வாழைக்காயை அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது எல்லா வாழைக்காலையும் வந்து இது தனியாக எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் ஊற விட்டோம் அப்படின்னா நல்லா ஊறி போய் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். சப்போஸ் இது நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஸ்கூலுக்கு டப்பா கட்டணும், ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் டேவே கூட இந்த மாதிரி பண்ணி ஊற வச்சிடலாம். நான் வந்து இமீடியட்டாக பண்ண போகிறதுனால ஒரு ½ an hour ஊற விட்டேன், அவ்வளோதான். நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஊற வைக்கலாம், ஃபாஸ்ட்டாக ஊறிடும். ஸோ இங்கே ரசத்துக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சிருக்கேன். அதே கடுகில் கொஞ்சம் எடுத்து நான் இங்கே தயிர் பச்சடி கேட்டான், கேரட் தயிர் பச்சடி ரைத்தா, அதுக்காக கொஞ்சோண்டு கடுகு தாளித்து கொட்டி அதை மட்டும் செப்பரேட்டாக வச்சுட்டேன். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நான் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, தக்காளி, கருவேப்பிலை, அப்புறம் தட்டி வச்சுருந்த பூண்டு, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். இதை வந்து நீங்கள் நெய்லேயும் பண்ணலாம். நான் வந்து எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெய்யில் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஸோ தக்காளி வந்து லைட்டாக மேஷ் ஆகிறதுக்காக நம்ம இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு என்னவோ நான் அதை இப்போயே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பூண்டும் தக்காளியும் வந்து சீக்கிரமாக குக் ஆகும், அந்த ரீசனுக்காக தான். ஸோ இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சப்பொடி, ஏன்னா இதில் நம்ம வேறு எந்த பொடியும் போட போகிறதில்ல. மிளகு பொடி, ரசப்பொடியை தவிர நம்ம அந்த காரப்பொடி, சாம்பார் பொடி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால் மஞ்சப்பொடி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ நம்ம அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் ஒரு 2லேருந்து 2.5 டம்ளர் வரைக்கும் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதை தவிர பருப்பு தண்ணியும் வரும் இல்லையா, அதனால் நம்ம பார்த்து ஆட் பண்ணிக்கணும். ஒரு ஸ்பூன் மிளகு ஜீரக பொடி, இது நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண பொடி. அண்ட் ஒரு ஸ்பூன் ரசப்பொடி, இதுவும் நான் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண பொடி தான். நீங்கள் ரெடிமேட் அவைலபிளாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. பட் இதுக்கு வேறு எந்த அடிஷ்னலாக எதுவுமே தேவையில்லை, இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து பருப்பு வந்து ஒரு 4-5 விசில் கொடுத்து வாங்கி வச்சுருக்கேன். பருப்பு வந்து ரொம்ப அப்படியே திக்காக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மலர்ந்து லூசனாக இருந்தால் தான் சாம்பார், அதுவும் இந்த மாதிரி ரசத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 2 கரண்டி பருப்பு, கொஞ்சம் பருப்பு தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். மீதி பருப்பு வந்து நான் பருப்பு சாதம் கேட்டிருக்கா, அதனால் அவளுக்கு நான் அதை யூஸ் பண்ணலான்னு அவளுக்கு சேர்த்து தான் வச்சேன். ஸோ நல்லா இந்த மாதிரி நுர கட்டி உங்களுக்கு அந்த பருப்பு நம்ம போட்டிருக்கிற அந்த பொடி எல்லாம் ஒரு 5 நிமிஷம் குக் ஆகணும்.
ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ரசத்தை. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் வரும்போது போதும். கொஞ்சமாக கொத்தமல்லி, ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லியை ஆட் பண்ணிவிட்டு, எப்பயுமே கொத்தமல்லியை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கலந்து விட்டுடணும். ஏன்னா நான் ஒரு தடவை கொத்தமல்லி அப்படியே போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன்னா அது ரொம்ப இந்த சூடில் டார்க்கான மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கு, டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் ரெண்டுமே. ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் தேவையான அளவுக்கு லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கிறேன். ஸோ உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ பிடிக்கும், எவ்வளோ நம்ம சாதத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படி சொல்லி பார்த்துட்டு நீங்கள் வந்து லெமன் புழிஞ்சிக்கோங்க. நான் வந்து இங்கே நல்லா அது பெரிய பழம், அதனால் ஒரு 1.5 பழம், அதுக்கு மேலே நான் வந்து புழியலை. ஸோ இதுதான் இதுக்கான புளிப்பு, டேஸ்ட் எல்லாமே. செம்ம ரசங்க. நிஜமாக நம்ம ரொம்ப ரேராக தான் இந்த ரசம் பண்ணுவோம். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு இது வெரி வெரி மோஸ்ட் அண்டர் ரேட்டடான ஒரு ரசம். பட் சீரியஸ்லி இட் இஸ் வெரி வெரி டேஸ்டி. ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ஒரு கப்பில் ஊற்றி நீங்கள் குடிச்சிங்கனாலே கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாழைக்காய் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேட் ஆகிடுச்சு இல்லையா. மேலே கொஞ்சம் கருவேப்பிலை மாத்திரம் எடுத்திருக்கேன். இங்கே வந்து நான் நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். ஸோ ஆயில் வந்து எனக்கு கம்மியாக செலவானா போகிறோம் அப்படிங்கிற ரீசனுக்காக. நீங்கள் வந்து அயன் தவா கூட யூஸ் பண்ணலாம். விச்எவர் இஸ் கம்ஃபர்டபுள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இது பேட்சாக தான் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். டீப் ரோஸ்ட் இல்லை, இந்த மாதிரி ஷாலோ ரோஸ்ட்டு தான். அதனால் நான் கொஞ்சம் பேட்சாக தான் போட்டு எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அனுக்கு லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு பேட்ச் ஆப்வியஸ்லி ஃபார் ஹர். அதுக்கப்புறம் தான் நான் வந்து எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது செம்ம கிறிஸ்பியாக வருங்க. ஈச் சைட் 2 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே தேவையே கிடையாது. அரிசி மாவு போட்டிருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் சாம்பார் பொடி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதையே போட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற காய் பொரியல் கூட்டு எல்லாத்துக்குமே அந்த பொடியே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், காரப்பொடி ஆட் பண்ணுறத விட. ஸோ பாருங்கள், செம்ம கிறிஸ்பியாக எனக்கு இப்போ ஆக்சுவலாக பார்க்கும்போதே வந்து சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். மேரினேட் பண்ணுறதும் ரொம்ப சிம்பிள், குக் பண்ணுற டைமும் ரொம்ப சிம்பிள். அண்ட் இந்த ரசம் சாதத்துக்கு கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ யம்மியாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஸோ ஒரு ஈச் சைடு ஒரு 2 மினிட்ஸ் நான் குக் பண்ணிவிட்டு ஆயிலை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நான் சொன்ன மாதிரி நான்ஸ்டிக் அப்படிங்கிறதுனால அதில் ஆயில் அப்படியே இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதாங்க, சிம்பிளான ஆனால் டேஸ்டியான ஒரு லன்ச் மெனு. லெமன் ரசம், வாழைக்காய் தவா ரோஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ப்ரீவியஸ் டே வந்து கொஞ்சம் குழம்பு பண்ணியிருந்தேன், காரக்குழம்பு, அது இருந்தது. ஸோ எல்லாமே சேர்ந்து சிம்பிளாக ஹாப்பியான ஒரு லன்ச் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்கலாமா. ஸோ வீக்கெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மெயினான இது, வெளியில் போகிறோமோ இல்லையோ இந்த மாதிரி அந்த வீக்குக்கான க்ராசரிஸ், வெஜிடபிள்ஸ், அப்புறம் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் வீக் டேயில் மேக்ஸிமம் இங்கே வந்து ஈவினிங்ஸ்லலாம் வெளியில் போகவே முடியாது. ஃப்ரைடே ஈவினிங்க்கு மேலே தான். நாங்கள் வந்து ஆட்டோ மெர்காடோ போயிருக்கோம். நிறைய ஆட்டோ மெர்காடோஸ் இருக்குது எங்கள் ஹெரேதியா ப்ராவின்ஸ்லேயே. இந்த ஆட்டோ மெர்காடோ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே வரேன். இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு பிரிஸ்டி அப்படிங்கிற பிளாஸாக்குள்ளே இருக்கிற ஒரு ஆட்டோ மெர்காடோ. அண்ட் இந்த ஸ்கூட்டரே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. யூஸ்வலாக இருக்கிற மாதிரி தான், அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பேட்ரி ஸ்கூட்டர் தான். ஆனால் அதோடைய அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அதோடைய ஹைட் டிஃப்ரென்ஸ்லாம் வேறு மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ அழகாக இருக்குது அந்த காம்ப்ளெக்ஸே. ஒரு குட்டி காம்ப்ளெக்ஸ் தான், 4-5 கடைகள் தான் இருக்குது. பட் ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஆம்பியன்ஸே அழகாக இருந்தது, அந்த மாதிரி இருந்தது. ஸோ இங்கே வந்து என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய லிக்விடேஷன் சேல்ஸ் தான் இருக்கும். ஸோ இது தாங்க கண்ட்ரோல். யூஸ்வலாக நீங்கள் இந்த வால்மார்ட் இதெல்லாமும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுமே ஒரே இதில் 2 சைடுமே கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி. அந்த எல்லோ அப் ப்ரெஸ் பண்ணால் ஃபார்வர்ட் அண்ட் பாட்டமில் ப்ரெஸ் பண்ணும்போது ஜஸ்ட் மூவ்ஸ் பேக்வேர்ட். அந்த மாதிரி ஒரு க்யூட் சிம்பிள் கண்ட்ரோல் தான். இந்த வண்டியே நல்லா இருந்தது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. ஸோ எஸ், லிக்விடேஷன் செக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் வந்து யூஸ்வலாக இந்த வீடியோஸில் இன்க்ளூட் பண்ணும்போது நான் என்ன வாங்குகிறேனோ, எனக்கு என்ன தேவைப்படுதுன்னு எடுக்கிறேனோ மோஸ்ட்லி அதை தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். பட் ஒரு சில பேர்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து எல்லாத்தையுமே காமிங்க. இந்த கடைகள்லாம் வந்து நான் எல்லாத்தையுமே காமிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டைம் ஆகிடுங்க. அப்புறம் வீடியோ வில் பி லைக் சூப்பர் லெங்தி. ஓப்ஸ், சிப்ஸை கீழே போட்டுட்டேன். எனிவே, இங்கே வந்து கிளாஸ் பாட்டிலே தெரியாதனமாக நான் வண்டியில் போயிடுச்சு கீழே போட்டால் கூட இங்கே ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. நோ ப்ராப்ளம், நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம், நீங்கள் போங்கன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரொம்ப சமத்தான கடை இது.
ஃபர்ஸ்ட் வந்தோடனே எனக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ், கட் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் என்ன தெரியுமா சர்ப்ரைஸ் இருந்தது? போமோகிரானட் இருந்ததுங்க. பயங்கர ஹாப்பியாக இருந்தது பார்க்குறதுக்கு. பட் ரொம்ப காஸ்ட்லி தான். ஒரு கிலோவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் க்ளோஸ் டு $16 நினைக்கிறேன். ஸோ நாங்கள் எடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவே $10 கிட்ட வந்தது. ஒரு ஒரு மீடியம் சைஸில் ஒரு போமோகிரானட் எடுத்தோம். பட் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பிகாஸ் இந்த பழம்லாம் இங்கே வந்து கிடைக்கவே செய்யாதுங்க. கிடைக்கும்போது நம்ம அந்த மாதிரி எடுத்து கிராப் பண்ணி சாப்பிட்டா தான் உண்டு. அண்ட் அதில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ தட்ஸ் ஃபைன், ஒன்ஸ் அ வைல் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இந்த சைட் ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா லெமன், இது வந்து அந்த லெட்யூஸ், சாலட் வெரைட்டிஸ்க்கு போடுற கட் மஷ்ரூம் அதெல்லாம் இருக்கும். யூஸ்வலாக மற்ற வால்மார்ட் அண்ட் ப்ரைஸ் மார்ட்டெல்லாம் விட இந்த ஆட்டோ மெர்காடோ ஷாப் வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். அவங்க யூஸ் பண்ணிருக்கிற அந்த பேக்கிங் கவர் கூட குவாலிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்லி திங் இஸ் ஆப்வியஸாக இட் இஸ் பெட்டர் அப்படிங்கிறதுனால எல்லாத்துலேயுமே வந்து ப்ரைஸ் வந்து ஒரு $2 $5 வரைக்கும் கொஞ்சம் ஹையாக இருக்கும். அது இருக்கும். ஸோ இங்கே வந்து அந்த கேரமல் நட்ஸ் ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேரமல் நட்ஸ் அண்ட் அது ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ளவர்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நிறைய பேர் என்னுடைய இங்கே இருக்கிற கார்டன் பார்த்துருப்பீங்க. சின்ன கார்டன் நான் மெயின்டைன் பண்ணுறது. எனக்கு வந்து பொக்கே அண்ட் ரியல் ஃப்ளவர்ஸ், ஃபேக் ஃப்ளவர்ஸ் கூட அழகாக இருந்தது அப்படின்னா நான் வந்து எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினப்பேன். பர்சனலாகவே எனக்கு வந்து ஃப்ளவர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே வந்து இந்த என்ட்ரன்ஸில் அந்த பொக்கேலாம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அப்படியே அது வந்து ரியல் சன்ஃப்ளவர்னு சொன்னாங்க. சூப்பராக இருந்தது அந்த டியூலிப் அண்ட் சன்ஃப்ளவர் காம்பினேஷன். எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல? ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இங்கே நடுவுலையும் சில டிஸ்பிளேஸ் வச்சுருப்பாங்க. அதெல்லாமே கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் இருக்கும். இந்த மாதிரி செப்பரேட்டாக இருக்கிறது எல்லாமே லிக்விடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் அப்படின்னு. ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தா டெய்ரி ப்ராடக்ட்ஸ், பால், தயிர், பால்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் இங்கே. அதுக்கப்புறம் சீஸ்லேயும் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸுங்க. கிரேட்டட் சீஸ் இருந்தது, க்யூப் சீஸ் இருந்தது, அதுக்கப்புறம் ப்ராசஸ் சீஸ் இருந்தது. அதில் டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருந்தது. அப்புறம் சீஸ்லேயே ஃப்ரை பண்ணுவாங்க இங்கே. நம்ம அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி சீஸே வந்து ஸ்டிக் மாதிரி இருக்கும். அதை ஜஸ்ட்டு பேட்டரில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி சீஸ் ஃப்ரை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் செக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே இதுங்க பர்சனல் ஹைஜீன், மோஸ்ட்லி லைக் நம்ம டென்டல் கேர், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இருந்தது. அப்புறம் இங்கே இந்த வாலிபால், பாஸ்கெட் பால் அந்த மாதிரி பால்ஸ் இருந்தது. அண்ட் இந்த சைடு வந்து பசங்க குட்டீஸ்க்கான ஹக்கீஸ், டயாப்பர், அவங்களுக்கான ஹைஜீன் வாஷ், அப்புறமா கிளென்சிங் வைப், குழந்தைங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருந்தது. அண்ட் இந்த செக்ஷனில் ஷாம்பூ, ஹேர் டை, ஹேர் கேர் ஐட்டம்ஸ் எல்லாம் நான் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். பிகாஸ் நிறைய பேர் ஃபுல்லாக காட்டுங்கிறீங்க. பட் நான் வாங்காட்டியும் ஜஸ்ட் உங்களுக்காக காமிக்கிறேன். ஓகே. அண்ட் இது வந்து பார்த்தா நம்மளுடைய சானிட்டரி பேட். அண்ட் நான் மோஸ்ட்லி எடுக்கிறது வந்து தேனா. நிறைய பேர் எனக்கு அதுவும் கேட்டிருக்கீங்க, வாட் சானிட்டரி பேட் யூ ப்ரிஃபர்னு. அண்ட் அது மோஸ்ட்லி நான் வால்மார்ட்டில் தாங்க எடுப்பேன். நான் இங்கே எடுக்கலை. ஏன்னா இங்கே கொஞ்சம் ப்ரைஸியாகவும் இருக்கும் அண்ட் நம்பர் ஆஃப் பேட்ஸும் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் ஸோ இதெல்லாம் பூஜா சாமக்ரீஸ் இங்கே கிடைக்கிற. இங்கே பாருங்கள், சுகந்தி அகர்பத்திலாம் இருக்குங்க. இங்கே தான் சுகந்தி பிராண்ட் நான் பார்த்துருக்கேன். நம்ம தசாங்கம்லாம் ஏற்றுவோம் இல்லையா இந்தியாவில், அந்த பிராண்டிங் அவைலபிளாக இருக்கும். அப்புறம் அந்த பேபிஸ் குடிக்கிற அந்த ஹெல்த் ட்ரிங்க், நியூட்ரிலெக்ஸ், செரலாக் அதெல்லாம் இருக்கும். இந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா ஆல் உள்ளாடைகள், ஜிம் வேர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ப்ராஸ் அண்ட் அப்புறம் சாக்ஸ் அதெல்லாம் அவைலபிளாக இருக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு மோஸ்ட் ஃபேவரட் ஃபார் விமன் இஸ் லைக் தி காஸ்மெட்டிக் செக்ஷன். சூப்பர் பிராண்ட்ஸ்லாம் இருக்குங்க. அஃபோர்டபுளான மேக்ஸ் ஃபேக்டர் அண்ட் ஆல்மேல இஸ் அ வெரி குட் பிராண்ட். அது ரொம்ப அண்டர்ரேட்டட் பிராண்ட், ஆனால் ரொம்ப நல்ல பிராண்ட். ட்ரை பண்ணி பாருங்கள். அதெல்லாமும் இருக்கும். பட் அதெல்லாமும் இங்கே கொஞ்சம் ப்ரைஸியாக தாங்க இருக்கும். பட் குவாலிட்டி இஸ் லைக் நோ காம்ப்ரமைஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். டெஃபினெட்லி எஸ். ஸோ அப்படியே நாங்கள் எல்லா செக்ஷனுக்கும் போயிட்டு இருந்தோம். இந்த சைடு ரைட் சைடு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து மீட் செக்ஷன், மீட் லவர்ஸ்க்கான செக்ஷன். ஸோ நான் அங்கே போகலை. இங்கே வந்து பாஸ்தா சாஸ் ஏதாவது அவைலபிளாக இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறம் நாங்கள் எப்பயுமே வந்து நல்லெண்ணெய் இங்கே தான் எடுப்போம். அதனால் ரொம்ப காஸ்ட்லிங்க. நல்லெண்ணெய் கூட 1 லிட்டரே வந்து பார்த்திங்கன்னா $20 ஆகும். பட் அதை கொஞ்சம் பார்த்து எப்படி யூஸ் பண்ணணும், வேறு என்ன பண்ணுறது அந்த மாதிரி. அப்புறம் நாரில் வந்து ஆல்ஃப்ரெடோ பாஸ்தா பேஸ் பார்த்தோன்னே எங்களுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு.
அனு தான் கண்டுபிடிச்சா இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம் எல்லாம் வந்து அவள் கண்ணில் தான் புதுசாக ஏதாச்சும் வந்துன்னா மாட்டோம். அதை பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் சால்சா பேஸ்ட் இருந்தது. பேஸ்ட் இல்லை, அந்த பாஸ்தாக்கு போடுற அந்த சாஸ் வெரைட்டிஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் சூப்பும் இருந்தது, மேகி சூப்பும் இருந்தது, நார் சூப்பும் இங்கே வந்திருந்தது. பட் ஃப்ளேவர்ஸ் எங்களுக்கு அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லை. அதனால் நாங்கள் சூப் வெரைட்டிஸ் எடுக்கல. ப்ளஸ் இப்போ இந்தியாவிலேருந்து சூப் கொஞ்சம் வந்தது இருக்குது. ஸோ ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இதாங்க எல்லாமே ஆயில் வெரைட்டி. ஆலிவ் ஆயில், கெனோலா ஆயில், கார்ன் ஆயில், அப்புறமா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆயில் இங்கே குக் பண்ணுவாங்க. பாம் ஆயில் கூட இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில். ஸோ இங்கே தான் வந்து நல்லெண்ணெய் நாங்கள் யூஸ்வலாக எடுப்போம். அதனால் இங்கே மட்டும்தாங்க கிடைக்கும். அதனால் அப்புறம் ரைஸ் வெரைட்டிஸ், நிறைய ரைஸ் வெரைட்டிஸ். இங்கே வந்து ப்ரௌன் பாஸ்மதி ரைஸ் நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க. குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஷாப்பிங் பண்ணதுக்கப்புறம் டயர்ட் ஆகிடும் இல்லையா, அதனால் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கஃபேக்கு தான் வந்தோம். ஸோ இங்கே வந்து ரொம்ப நல்லா இருந்தது இந்த கஃபே. ஆட்டோமேர் கடைக்குள்ளேயே, அந்த கடைக்குள்ளேயே வந்து சின்னதாக ஒரு கஃபே இருந்தது. மெனுலாம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ரொம்பவும் காஸ்ட்லியாக இல்லைங்க. $3-4 வந்து யூ ஹேட் அ சாண்ட்விச் அந்த மாதிரி இருந்தது. ஆம்பியன்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக. எனக்கு வந்து இந்த ரொம்ப லாவிஷாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் குட்டியாக ஆனால் க்யூட்டாக இருக்கிற மாதிரியான இடங்கள் ரொம்ப பிடிக்கும். ஸோ பாருங்களேன், எவ்வளோ வெரைட்டிஸ் சாண்ட்விச்லேயே. அப்பா, அனுக்கு வந்து இந்த க்ரோஸும் சாண்ட்விச் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். என்னை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஆப்வியஸ்லி ஐ வில் கோ ஃபார் சம்திங் லைக் எ டெசர்ட். ஸோ நாங்கள் வந்து ஒரு சீஸ் செரி கேக்கும் அப்புறமா வந்து சாண்ட்விட்சு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். செம்மையாக இருந்ததுங்க அந்த சீஸ் கேக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. செம்ம ஹெவி ஃபீல். அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு $3 தான். ஆமாம், சூப்பர் டேஸ்ட்டு. அண்ட் எப்படி தான் அதை பண்ணாங்கன்னெலாம் நான் கொஞ்சம் நேரம் அதை சாப்பிடும்போது, நான் அப்படி தான் கொஞ்சம் டெசர்ட்லாம் சாப்பிடும்போது இதெல்லாம் எப்படி பண்ணாங்க, இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நான் யோசிப்பேன். ஏன்னா அவ்வளோ லைக் பண்ணி நான் அதை சாப்பிடுவேன்னா, அதனால். ஸோ அனு வந்து சாண்ட்விச் சாப்பிட்டா அண்ட் நான் வந்து டெசர்ட் சாப்பிட்டேன். So yes friends, with this the vlog comes to an end. See you all soon in my next vlog. Thank you so much for watching. Take care and bye bye.